நீங்கள் ஒரு தகுதியான ஜோதிடர், ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர். எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஜோதிடத்தை படிச்சிருப்பீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா 9 கோள்கள் மட்டும் ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம்? யாருமே பதிலே சொல்கிறது இல்லையே. ஏன் 10வது கோளா மாந்தி இருக்கிறது, 11வது கோளா யுரேனஸ் இருக்கிறது, நெப்டியூன் இருக்கிறது, புளோட்டோ இருக்கிறது, இது எல்லாம் ஜோதிடத்தில் கோள்களாக முழுசாக எடுத்துக்காம ஏன் 9 பேர் மட்டும் எடுக்கிறீங்க? அதான் உங்களுடைய கேள்வி. நவக்கோள்கள் அப்படிங்கிறீங்க ஜோதிடத்துல. ஜோதிடம் என்பதே நவக்கோள்களை மையமாக வைத்துத்தான் ஜோதிடம்னு நாங்க சொன்னோம். உலக ஜோதிட நண்பர்கள் சொல்றாங்க, ஏன் மற்ற கோள்கள் எல்லாம் எடுத்துக்கல, ஏன் நவக்கோள்களை மட்டும் எடுத்துக்கிறீங்க? அப்படித்தானே கேட்கறீங்க. இந்த நவக்கோள்களை மட்டும் ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கறக்கான உண்மையான பதில் இது வரைக்கும் ரகசியமாக இருந்தது, பேசப்படாதது, பேசாமல் மறைத்தது. உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் நவத்வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு துவாரம் இயங்கவில்லை என்றால், ஒரு துவாரம் சரியா இல்லை என்றால் ஊனம் என்று பெயர். நவ துவாரங்கள் தான் இருக்கிறது. அதனால் நவக்கோள்களை நாம் எடுத்துக்கொண்டோம். நீங்கள் வாழ்வதற்கு, நீங்க வெற்றியடைய இருக்குல்ல, நீங்க சாதிக்க இருக்கல்ல, நீங்க ஏதாவது பண்றதுக்குல்ல, நீங்க உயிருடன் வாழ்வதற்கு மிக முக்கியமானது நவ